ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ பிரியா. திஸ் நைட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸில் டே 1 அப்டேட் கொடுத்துட்டேன். இது டே 2 அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் உள்ளதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம லைன்ஸ் போடும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லைன்ஸ் போடும்போது நம்ம கீழே அட்டாச் பண்ணி போடக்கூடாது. பேப்பரும் டிப்பும் ஜாயின் ஆகிற மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு ஷேடோ மாதிரி கிடைக்கும். அது நீட் லுக்கு கொடுக்காது. எப்போவுமே பேப்பருக்கும் அந்த டிப்புக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த லைன்ஸும் நீட்டாக வரும். ஸோ பார்க்கவும் ஒரு நீட் லுக் இருக்கும். இதுதான் கரெக்ட் மெத்தடும் கூட. ஸோ எப்போவுமே இப்படி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இப்போ ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன்ஸ் மேலேயே அந்த லைன்ஸை நம்ம இன்னும் தின்னாக மாற்ற போகிறோம் அப்படின்னா அப்படியே கொடுக்கக்கூடாது. அதை எப்படி கொடுக்கணும், இந்த சைடு நான் டோன்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் கொடுக்காதீங்க. எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் போட்டுக்கணும். அந்த 2 லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இப்படி பண்ணுறது தான் நம்ம கரெக்ட் வே. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. ஓகே, லைட்டாக நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோவில் தர்ற மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு ஷேடோ மாதிரி, அது ஒரு நீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டூவில் போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது ஒரு நீட் லுக் கொடுக்கும். ஸோ அதேமாதிரி ஹம்பும் அப்படி தான். ஒரு ஹம்புக்கு லைன்ஸ் கொடுத்து நம்ம ஹம்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒன்று பெருசும் ஒன்று சிறுசுமாக போடுவோம். அப்படி போடக்கூடாது. அது ப்ராப்பரான மெத்தட் இல்லை. நான் ப்ராப்பராக எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போலேயே ஒரு லைன்ஸ் போட்டுட்டு டிப்புக்கும் பேப்பருக்கும் லைட் டிஸ்டன்ஸ் விட்டு லைன்ஸ் போட்டு பழகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு இன்விசிபிளாக ஒரு லைன்ஸ் மாதிரி நமக்கு எப்படி போடணுமோ புள்ளி புள்ளியாகவும் வச்சுக்கலாம், இல்லை லைன்ஸ் தேடுற மாதிரி போடனாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு அப்படி ஒன்று போலேயே நான் ஹம்பு போடுவேன். ஹம்பு போடும்போது நமக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாலாம் ஹம்பு போட்டுற முடியாது. ஸோ பொறுமையாக போட்டால் நமக்கு நீட் லுக்கும் கொடுக்கும், நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்பைரல் போடும்போது நம்ம ஒரு ரவுண்ட்லேருந்து உள்ளேருந்து நம்ம லைன்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்கணும் அந்த சர்க்கிள் ஃபுல்லுமே. அப்படி டச் ஆனால் அது ஸ்பைரல் பார்க்கவே நீட்டாக இருக்காது. ஸோ இப்போது நம்ம போடுறோம் பாருங்கள், வெளியே இருந்து உள்ளடி ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் அந்த லைன்ஸை நம்ம கொண்டு போகணும். ஸோ இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பைரல் 2 விதமாக போடலாம். உள்ளேருந்து வெளியும், வெளியேருந்து உள்ளேயும் போடலாம். நான் எப்போவுமே வெளியேருந்து உள்ளே போகிற மாதிரி தான் போட்டு பழகுவேன். ஸோ அதே மாதிரியே போட்டுக்கிறேன். டாட்ஸ் எப்போவுமே சும்மா அப்படி பேப்பர் மேலே ஒரு டாட் அப்படி வச்சுட்டு போகாமல் அந்த பேப்பர் மேலே நல்லா டிப்பை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நிற்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து நம்ம ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். ட்ராப்ஸும் இதேமாரி தான். நம்ம பேப்பர் மேலே நிப்பை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த ஒரு டாட் ஃபார்ம் ஆகும். அந்த டாட்டில் சென்டர் பாயிண்ட்லேருந்து லைட்டாக இழுக்கணும். அப்போ தான் பார்க்க ட்ராப்ஸும் அதே மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக தெரியும். ஸோ சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு இழுத்தோம்னா அது பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ ஒரு டாட் வச்சுட்டு நடு பாயிண்ட்லேருந்து லைட்டாக இழுக்கணும். அப்போ தான் அந்த ட்ராப்ஸ் நல்லா தெரியும். ஸோ இதில் நான் 2 சைடு இழுத்துட்டு 2 சைடு இழுக்கக்கூடாது, 1 சைடு மட்டும் இழுக்கணும். அப்போ தான் ட்ராப்ஸ் நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சு அந்த 1 சைன் மட்டும் இழுப்பேன். அதுவும் நடு சென்டர் பார்ட்லேருந்து இழுக்கணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து இழுக்காமல் டாட் வச்சோடனே நம்ம இழுக்கும்போது அது ஒரு நீட் லுக்கே கொடுக்காது. ஸோ இப்படி ட்ரை பண்ணால் அது கரெக்டாக வராது. சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து நம்ம லைட்டாக இழுத்தா போதும். ஸோ அப்படி இழுக்கும்போது அதுக்கு நீட்டாக இருக்கும். ட்ராப்ஸு கரெக்டாக பார்த்தோன்னே விசிபிளாக தெரியும் இது ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக போட்டு பழகுங்க. அப்போ தான் நம்ம இது பழகுறோம். இதை நம்ம மெஹந்தி எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு போட்டு விட போகிறோம். ஸோ அப்போது நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம நீட்டாகவும் அவங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக எல்லா டிசைனுமே வராத டிசைன்லாம் போட்டு பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து நம்ம லீவ்ஸ் போட போகிறோம். லீவ்ஸில் தான் நம்ம டாட் வச்சு 2 சைடுமே இழுக்கணும். ஸோ அதுதான் இந்த இதில் காட்டுறேன். ஸோ லைட்டாக நல்லா டாட் வைக்கிறது நல்லா ப்ரெஷர் கொடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்லேருந்து இழுங்க. ஸோ பார்க்க நல்லாவே தெரியும் லீவ்ஸு. ஸோ நல்லா போட தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே லைட்டாக ஒரு கோடு மாதிரி அதுக்கப்புறம் டாட் அதுக்கப்புறம் ஒரு கோடு மாதிரி வரும். அது பார்க்க லீவ்ஸ் மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்படி நிறையா பேருக்கு அப்படி போட வராது. ஸோ அதுக்கெலாம் நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ எப்போவுமே நார்மலாக எல்லோரும் போடுற மாதிரினா லைட்டாக ஒரு டாட் வச்சு 2 சைடும் ஒரு லைன்ஸ், அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 சைடுமே ஒரு லைன்ஸ் இழுத்தோம்னா அது நீட்டாக இருக்கும். அந்த லீவ்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்வெர்ஸ் வாயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமானது தான் சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு 4, 5 டைம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோன்னா ஈஸியாகவே வந்துடும். இதுக்கு எப்பவும் போல் டபுள் லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸ் நடுவில் இருந்து நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு லைன்ஸ் போடுவோம். ஸோ அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ப்ராப்பராக எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போலே டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் நம்ம வந்து லைன்ஸ் இழுக்கிற மாதிரி இழுக்கணும். ஸோ நம்ம ஹார்ட் எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் இது லாஸ்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ எப்பவுமே அந்த லைனை வந்து நம்ம சைடாப்பில் போட்டால் போதும். ஸோ 2 சைடுமே அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம திக் லைன்ஸாக கொடுக்கும்போது அது நல்லாவே விசிபிளாக தெரியும் ஹார்ட் ஷேப் வந்து. ஸோ இப்போ நான் 2 சைடுமே அந்த லைன்ஸை சைடாப்பில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ மேலே நம்ம வந்து அதை திக் பண்ணி காட்டுறோம். திக் பண்ணி காட்டவும் பாருங்கள், அந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த மெத்தடை இன்வெர்சிவ் வாயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுனாலும் நான் அதை பற்றி போடனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டில் வந்து நம்ம ஸ்பைரலாக போடுவாங்க, இல்லைனா ஒவ்வொருத்தவங்க ரவுண்டாக போடுவாங்க. ஸோ ஃப்ளவர்ஸை போடும்போது அப்படி ஏனத்தானு போடாமல் அந்த பெட்டல்ஸை ஏனத்தானு போடாமல் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வெளியே இருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பைரல் கொடுத்துட்டு சர்க்கிள் ஸ்பைரல் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். லைட்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதில் பிரிச்சுட்டு அந்த 4 பார்ட்லேயும் நடுவில் 3 ஹம்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பிரித்ததுலேயும் 3 ஹம்ஸ் வர மாதிரி நீங்கள் தான் போடணும். இதோட அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே 2ஓட கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ டே 1ல் உள்ளதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஓரளவுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டே 2 ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எலமெண்ட்ஸ் இது வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் தான். இதை வச்சு கூட நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த எலமெண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்ம இதை வச்சு ஒரு டிசைனே க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இப்போ என்னோடய வீடியோஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.